வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை பவா செல்லதுரை அவர்கள் எழுதியிருக்கும் சத்ரு என்னும் ஒரு கதை. அவன் காசிரிக்கா நாரினால் கயிற்றுக்கட்டிலோடு இழுத்து கட்டப்பட்டிருந்தான். சுற்றி நின்றிருந்தவர்களின் முகங்களில் மரணம் ஏறியிருந்தது. சிலர் ஆர்வத்தின் நுனியில் இருந்தார்கள். அவன் பிடிவாதமாய் கண் திறக்காமல் கிடந்தான். ரங்கநாயகி கிழவி தனி பொம்பளையாக பதட்டமின்றி அவன் தலைமாட்டில் குந்தியிருந்தாள். அவள் நிதானத்தில் அனுபவம் குழைந்திருந்தது. மௌனம் எல்லோருக்கும் பொதுவாய் பரவியிருந்தது. அந்த சின்ன குடிசை தன் உள்புறம் இதற்கு மேல் ஒரு ஆளையும் அனுமதிக்காத பிடிவாதத்தில் இருந்தது. வீட்டின் வெளி புதுசாய் பார்க்கிற எவரையும் பயமுறுத்தும். நீண்டு அகன்று பரவியிருந்த பாறைகளின் நடுவில் ஒதுங்கியிருந்த மண் திட்டில் கட்டியிருந்த கூரையின் வெளியில் நின்று பார்த்தால் கருங்கோடுகளாய் நீண்டு கொண்டே போகும் பனைமரக் கருப்பும் பீவேலி மரங்களும் கோடையின் உக்கிரத்தை அனாவசியமாக்கும் எட்டிமர இலைகளும் இந்த அத்துவான வெளியில் வீடு கட்டின பாண்டு ஒட்டனின் தைரியத்திற்கு துணை நின்றன. அவன் உளியின் நுனிகளால் பாறைகளை தின்று குழிகளாக்கினான். விழுந்த குழிகளில் கருப்பு மருந்தேற்றி திரிபற்ற வைக்கும் லாவகம் வேறெங்கும் காண முடியாதது. வெடித்து சிதறிய கற்பாறைகளின் கங்குகளுக்கும் எழும் கரும் புகைக்கும் நடுவில் ஒவ்வொரு முறையும் வெற்றியோடு வெளிப்படுவான். பெரும் சத்தங்களையும் கலவரத்தையும் குழப்பத்தையும் ஆபத்துகளையும் சதா சந்தித்த அவன் வினாடிகள் நேரெதிராக நிரந்தர அமைதி தேங்கி நின்ற இந்த பாறையின் நடுவில் நிலைத்திருந்தது கூரையாய். கண்டாச்சிபுரம் மேவாளை பக்கம் என கல் உடைக்கப் போனவன் இன்னமும் திரும்பவில்லை. காலம் அவனை மீட்டுத் தரும் நம்பிக்கையை இழந்து அவன் பாறைகளுக்கு நடுவில் மறைந்தது குறித்து அவ்வப்போது எழுந்த கதைகளையும் ஈவிரக்கமின்றி அழித்து அவன் பாறை வீட்டை ஊராருக்கு பொதுவாக்கி தந்திருந்தது. தேங்கி நின்ற மௌனத்தின் மீது சிறு கல்லெறிந்து பார்க்கவும் அவர்களுக்குள் தயக்கம் இருந்தது. அவனுக்கு எதிரான உரையாடல் மொழி இழந்து நடுக்கத்தில் இருந்தது. இத்தனைக்கும் அவன் கண் திறக்காமலேதான் கிடந்தான். பின்கதவு சத்தமின்றி திறக்கப்பட்டு அவர்களை பின்புறப் பாறையில் உட்கார்த்தி வைத்தது. சைகை மூலம் ரங்கநாயகி கிழவி அழைக்கப்பட்டாள். அவர்களின் பேச்சு அவர்களுக்கே கேட்காதவாறு ரகசியமாக்கப்பட்டது. அவன் பிடிபட்டதின் அதிகபட்ச கஷ்டங்களும் அவன் மரணத்தின் அவசியமும் ஓரிரு வார்த்தைகளால் ரங்கநாயகிக்கு சுருக்கப்பட்டது. விடுகிற பொழுதின் முதல் நாழிகை அவன் பிணம் எரியூண்டப்பட்ட வசதியாக அவன் மரணம் சௌகரியப்படுத்தப்பட்டது. பதட்டமற்று இருந்த கிழவியின் முகம் இருளத் துவங்கியது. புள்ளத்தாச்சி பொம்பளைகளுக்கு குச்சி வைத்து இரத்தப்பெருக்கில் புரளும் சதை பிண்டங்களை வாரி வீசிய கைகள்தான் எனினும் ஒரு முழு மனிதனின் மரணத்தின் எதிர்கொள்ளல் அவளுக்கு நடுக்கம் ஏற்படுத்தியது. சமாளித்து பேசினாள். ஊராருக்கு நான் கட்டுப்படுறேன், ஆனால் அவனை நேருக்கு நேராக முகம் எடுக்க முடியலை. வண்டி கட்டி என் வீட்டுக்கு ஆள் அனுப்புன நம்பிக்கையை நான் கெடுக்கல சாமிகளா. இந்த பகலுக்கும் மழைக்காட்டில் சுற்றி விஷத்தில் பழிச்சாரேன். என் கூட ஒரு ஆள் இருந்து இருட்டுனப்புறம் பாறையில் கொட்டி ஒட்ட ஒட்ட அரைக்கணும். 2 வெங்காயச்சோறுவை சட்டி வேணும். சீராக தண்ணி ஊற்றி தலையை அரைச்சிட்டா போதும். விடிகிற நேரம் அவன் திமிராமல் கொள்ளாமல் 4 பேர் பிடிச்சிக்குங்க. 2 கையையும் 2 பக்கம் சருவ சட்டியில் துவைச்சி பிடிச்சிக்குங்க. ஒரே 1 மணி நேரம்தான், ஆள் விரைச்சிடுவான். நான் ஒத்த வீட்டு பொம்பளை, அவன் கை காலை உதச்சிக்கிறத பார்க்க முடியாது. தழை அரைச்சி கொடுத்ததும் எனக்கு விட கொடுங்க சாமிங்களா. யோசனையின் கச்சிதம் எல்லோருக்குமே பிடித்தது. தலையில் முடி பொசுங்கும் அந்த மத்தியான அனலில் அவளும் சின்னாப்புவும் அணுக்குமலை காட்டுக்குள் நுழைந்து மலை ஏறினார்கள். கண் திறக்காமல் கட்டிலில் கிடக்கும் பொட்டியிருளனின் திருட்டுச் சாகசங்கள் அந்த மலைக்காட்டு மத்தியானத்தில் ரங்கநாயகி கிழவிக்கு கதையாக்கப்பட்டு பகல் நகர்ந்தது.
அந்த பஞ்சத்தின் உக்கிரத்தை சொல்லவாவது சில குழந்தைகளை நெட்டித் தள்ளி ஒதுக்க மிச்சமின்றி பொசுக்கியது காலம். அந்த ஈரமற்ற நாட்களில் மனிதர்கள் உலர்ந்து காய்ந்து கருகினார்கள். பிள்ளை பெற்ற பொம்பளைகளின் முளைக்காம்புகள் பச்சை குழந்தைகளுக்குச் சொரிவதற்கு ஒரு சொட்டு பால் இன்றி வெடித்திருந்தன. வளர்ந்த குழந்தைகள் ஈரம் தேடி மலை காடுகளின் பாறை நிழலுக்குள் சதா அலைந்து திரிந்தன. வற்றி வெடித்த பூமியின் முகம் கோரமேறி மனிதர்களை விழுங்கிவிடத் தயாராயிருந்தன. வைத்த ஒவ்வொரு அடியும் பூமியின் வெடிப்பில் விழுந்து விடாதவாறு எச்சரிக்கை அடைய வேண்டியிருந்தது. எட்டி மரங்களின் பச்சையும் காய்களின் சிவப்பும் பார்க்கிற எவரையும் ஏமாற்றி சிரித்து ஏளனப்படுத்தியது. தண்ணி முட்லான் செடிகளின் காய்ந்து போகாத பசுமை பள்ளிக்கூடம் விட்டகன்ற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் மரணத்தை தள்ளி போட்டு வேடிக்கை காட்டியது. அவர்கள் காய்ந்த பூமியில் கால் பதித்து வெறி கொண்டு கிழங்கு தோண்டினார்கள். பூமி தன் இரகசிய மார்பில் தான் தேக்கி வைத்திருந்த தன்னிமுட்லான் கிழங்குகளின் ஈரத்தை தன் குழந்தைகளின் நாக்கில் நனைத்து தன் ஈகையில் நிலைத்தது. அந்த பஞ்சத்தை வகைப்படுத்த முடியாது. தலைமுறைகளில் தப்பிப் பிழைத்திருந்த கிழவன்களும் கிழவிகளுமே பார்த்திருந்திராத பஞ்சம் அது. அரசாங்க புள்ளி விவரங்களுக்குள் வர மறுத்து ஊர் பொதுத்திட்டில் வைத்து அளக்கப்பட்ட மக்காச்சோளத்திற்கு அடங்க மறுத்த பசித்த மனிதர்களைப் போல. தானிய குதிர்களில் ரத்தம் சுண்டிய பெருச்சாளிகள் வளைதோண்டி ஏமாந்தன. ஒத்தையான பாதைகளிலும் கள்ளிகள் அடர்ந்த இரட்டை மாட்டு வண்டி பாதைகளிலும் பாம்புகளின் எலும்புக்கூடுகள் குறுக்காலும் நெடுக்காலும் கிடந்தன. வெளுத்து திரிந்த ஊர்ந்த அதன் முள் எலும்புகள் யாரையும் அச்சப்படுத்தின. பிறக்கும் குழந்தைகள் இரத்த பிசுபிசுப்பின்றி உலர்ந்து செத்து பிறந்தன. தண்ணீரற்று காய்ந்து கிடந்த கிணறுகளில் எப்போதோ வாழ்ந்த அடையாளத்தில் நண்டுகள் செத்து ஓடுகள் மட்டும் உடையாமல் ஒட்டியிருந்தன. ஒரு சிறு குச்சியின் உராய்வில், ஒரு சிறு கல்லின் விழுதலில் உடைந்து சிதறும் அந்த மக்கிய ஓட்டின் சத்தமே நண்டுகளின் வாழ்ந்த காலத்தின் ஞாபகத்தில் மீண்டது. மலைக்காட்டுப்பாறை பொந்துகள் வெப்பத்தால் வெளியேற்றிய காட்டுப் பன்னிகளும் குள்ள நரிகளும் பெரும் கூச்சல் போட்டு பஞ்சம் நெருக்கியிருந்த குரல் வளைகளை தங்கள் அகோர சப்தத்தால் நிறுத்தின. ஆடுகளும் மாடுகளும் வந்த விலைக்கு கிடைத்த சோளத்திற்கு கம்பன் தட்டைகளுக்கு என்று கைமாறின. புருஷமரக் கிளைகளில் உரிக்கப்பட்ட ஆடுகளின் வரிசை தெரிந்தது. மக்கள் உப்பு போட்டு அவித்து இறைச்சி தின்றார்கள். ஊராகாளி மாடுகள் யாருமற்ற அனாதைகளாயின. யாரும் யாரையும் தின்றுவிடக்கூடிய கொலை வெறியை பஞ்சம் மனித மனங்களில் ஏற்றியிருந்தது. மனிதர்கள் அவர்கள் வீட்டு ஆடுகள் மாடுகள் போல், அவர்கள் மலைகளின் பெருநரிகள் போல் சிரிப்பற்று போன முகத்தோடு தெரிந்தார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த தேடலும் ஒரு சொட்டு ஈரத்தை நோக்கியதாய் மட்டுமே இருந்தது. அந்த துளியூண்டு ஈரம் மாரியம்மனின் கண்களுக்குள் இருப்பதாக உறுதியாக நம்பினார்கள். அதை தொட்டு உணர்ந்துவிட குதிர்களை துடைத்து பானைகளை அலசி கதிர் அறுத்து நாள் கடந்த வயல்களை பெருக்கிச் சேர்த்த 8 மரக்கா கேவுரும் 5 படி கம்பும் தான் மாரியம்மனின் கருணை நிறைந்த கண்களுக்கு படைக்கப்படப் போகும் கூழ் ஊற்றல். நம்பிக்கையின் கடைசி படியில் ஒட்டியிருந்த இரவில்தான் பொட்டு இருளன் அதில் கை வைத்து கையும் களவுமாய் பிடிபட்டது. அந்த ஊரே விசித்திரங்களால் அடுக்கப்பட்டிருந்தது. கல் மலைகளும் தரையில் படர்ந்திருந்த பாறைகளும் பாறைகளுக்குள் அடங்கியிருந்த குகைகளும் அங்கங்கே தெரிந்த மண் திட்டுகளில் கட்டியிருந்த வீடுகள் தெருக்கள் என்ற ஒழுங்குக்குள் வர மறுத்தன. பாறைகளுக்குள் மறைந்து கொண்ட வெப்பாள மரத்து வேர்கள் இக்காய்ச்சலுக்கும் தாக்குப் பிடித்தன. துவரம் மிளாறுகளிலான பட்டிகளில் ஒலித்த ஆடுகளின் குரல்கள் இரவுகளில் படிந்து அந்த ஊரின் விசித்திரத்திற்கு சப்தம் ஏற்படுத்தி தந்திருந்தது. பாறையை துளைத்து உரல் குடையப்பட்டிருந்தது. 8 பங்காளிகளின் வீடு ஏறி கொண்டு வந்த கம்பு அடிபட்டு மாவாகி கொண்டிருந்தது. இடிப்பவளின் முகமே இருண்டிருந்தது. உலக்கையின் நிழலோடு இன்னொரு நிழல் விழுவதை கவனித்தாள். கை தானாக நின்று முகம் திருப்பினாள். 3 பொம்பளை பிள்ளையோடு ஒருத்தி. முகம் வேற்றுமுகம். சாயல்
அவளூர் சாயல் இல்லை. கிழக்கத்தி கூட்டமா? நிதானிக்க முடியவில்லை. பார்வையால் அவர்கள் நால்வரும் பாறையில் திரண்ட பச்சை மாவை தின்று கொண்டிருந்தார்கள். அந்த பார்வைகள் மீறி மாவிடித்தலுக்கு கைகள் வலுவற்று இருந்தன. என்ன தாயி பார்க்குற? பதிலற்ற கேள்விகள் தொடர்ந்தன. கிழக்கத்தி பொம்மனாட்டியா நீ? கழுத்தில் ஒன்றையும் காணோம். புருஷன் செத்துட்டானா? இந்த பஞ்சத்தில் எவன் பொழைச்சான்? அவளின் தொடர்ந்த கேள்விகள் எதிர் நிற்பவளின் கருத்த முகத்தில் மோதி பாறைகளில் விழுந்தன. பசியின் பார்வைகள் பச்சை மாவை கேட்பது போல் அவள் உணர்ந்து, மாவு வேணுமா? ஆமா, என் பிள்ளைங்களுக்கு கூழுக்கு மாவு கரைக்க மாவு தரியா? நாளைக்கே திருப்பி தரேன். அதை எப்படி நாளைக்கே திருப்பி தருவ? இங்கே என்ன மழை ஊற்றி வெள்ளம் பொத்து வெள்ளாமையை அறுக்க முடியாமல் அருவா ஒடிஞ்சு உழக்கடத்துக்கா நடக்கிறோம்? நாளைக்கு திருப்பி தந்துடுவேன். அவள் குரலில் தெரித்த உறுதி இவளை நிலைகுலைய வைத்தது. அதான் எப்படியே? நாளைக்கு சத்தியமா திருப்பி தந்துடுவேன். என் பிள்ளைங்க வயிறு குளிரணும் தாயி. அவள் குரலில் குழைந்திருந்த கனிவும் அதுவரை அவள் கேட்டிராதது. நிமிடத்துக்கு நிமிடம் வேறுபட்ட அவள் வார்த்தைகளுக்கு இவள் ஆச்சரியப்பட்டாள். அந்த வார்த்தையில் காய்ந்து வெடித்திருந்த அவள் முளைக்காம்புகள் பால் சொரிந்தது மாதிரி உணர்ந்தாள். சட்டி வச்சிருக்கியா தாயி? அவள் மூத்த மகள் கருஞ்சட்டியை நீட்டினாள். கம்ப மாவு சட்டியில் நிரம்பியது. போட போட நிரம்புகிறது. இன்னும் இன்னும். பாறையின் குழி அவள் மார் மாதிரி சுரந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அவள் இடக்கண் முந்திக்கொண்டு ஒரு சொட்டை உதிர்க்கிறது. காலம் கருணையில் நிரம்பி வழிந்தது. உச்சி மத்தியானத்தில் மாரியம்மன் சிலையின் இடக்கண்ணிலிருந்து ஒரு சொட்டு விழுந்ததை கூட்டாத்தான் பார்த்ததை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்க, தலைமுடி பொசுங்க மலைக்காட்டில் விசத்தழை வரிக்க அலைந்த ரங்கநாயகியின் நெற்றி பொட்டில் அத்துளி விழுந்தது. பூமியை இருளின் நாக்கு ஒரே நொடியில் கவ்விக்கொண்டது. வானம் கிழித்து ஊற்றுகிறது. எதன் பொருட்டும் அதன் உக்கிரம் குறைய வழியில்லை. மரங்கள் முறிய, பாறைகள் கரைய, நீரின் வன்மம் வினாடிக்கு வினாடி அதிகரித்து கொண்டே போகிறது. மலர்தலுக்கு பதிலாக மனித முகங்களில் பீதி பற்றி கொண்டது. இனி விடிதலுக்கான சாத்தியமற்ற இருள் அது. மழையினால் பூமியை தின்ன வெறிபிடித்து வானம் வாய்பிளந்து நிற்கிறது. மடியில் பறித்த விஷத்தழைகளோடு பாறை சுனையில் ரங்கநாயகி கிழவி மல்லாந்திருந்தாள். விஷத்தலை ஊறின உடல் யானை அளவிற்கு பெருத்து மிதந்தது. சின்னாப்பூ அணுக்குமலை காட்டில் ஏதாவது ஒரு பாறை இடுக்கில் குரல் வலை அறுபட்டு கிடக்கக்கூடும். நீரின் வன்மம் பெருகிக்கொண்டே போகிறது. இத்தனை வருடத்து பூமியின் வெடிப்பை ஒரே நொடியில் இட்டு நிரப்பிச் செல்கிற காலத்தின் விசித்திரத்தில் ஊர் கிடந்தது. கதவிடுக்குகளின் இடைவெளிகளில் பார்த்த கண்களுக்கு நீரின் மட்டம் பாறைகளில் தெரிந்தது. ஒரு நீண்ட ராத்திரியின் மிச்சத்தில் மாட்டி ஒரு பகல் முழுக்க கண் திறக்காத பிடிவாதத்தில் கிடந்த பொட்டு இருளனை மழைதான் எழுப்பியது. சுற்றிலும் ஆட்களற்ற பாண்டு ஒட்டனின் வீடு அவனை பெரிதும் பயமுறுத்தியது. மரண வெறி கொண்ட சில மனிதர்கள் கூட பக்கத்தில் இருந்தால் தேவலாம் போல உணர்ந்தான். இந்த பிரளயத்தை மூழ்கடிக்கும் வல்லமையோடு மல்லுக்கட்டும் மழை கொடுத்த தனிமை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாததாயிருந்தது. விசித்திரமான ஒளிகளை மாற்றி மாற்றி எழுப்பி தன் தனிமையை வென்றுவிட முயன்றான். தலைவிரித்தாடிய தாண்டவம் முடிய ஒரு முழு இரவு தேவைப்பட்டது. வானத்திலிருந்து சொட்ட இனி ஒரு துளியும் மீதி இல்லை என்ற உறுதியில் அது தன் கோர ஆட்டத்தை நிறுத்தின போது விடிந்தது. இரவில் நீடித்த வன்முறையில் நிலவும் நட்சத்திரங்களும் எங்காவது தெரித்து விழுந்திருக்கலாம். அவர்கள் 10-20 பேர் ஈரப்பாறைகளில் கால் மாற்றி வைத்து பாண்டு ஒட்டனின் வீட்டை அடைவதற்கு பல மணி நேரம் தேவைப்பட்டிருந்தது. ராக்கன் விழித்து பெரும் கலக்கத்தில் இருந்த அவனுக்கு அவர்களை பார்த்த வினாடி மீண்டும் தான் மரணத்தின் பற்களில் நசுங்கப் போகும் கணம் நினைவு வந்துவிட்டது.
ஆனால் தெப்பலாக நனைந்திருந்த அவர்களின் முகங்களில் தெரிந்த கருணை ஒரே கணத்தில் அந்த நினைப்பை புரட்டி போட்டது. ஒரு குழந்தை மாதிரி மலங்க மலங்க அவன் அவர்களை பார்த்தான். காசிரிக்கா நாரின் இறுக்கம் தளர்த்தப்பட்டு கட்டு அவிழ்க்கப்பட்டது. புஜத்தில் கசிந்த ரத்தம் கண்டு அவர்களில் பலர் கொட்டினார்கள். நடப்பது குறித்த பிரஜையற்று இருந்தான். அவர்கள் முகங்கள் வன்மமற்று குழந்தை முகங்களாகி புன்னகை புனைந்திருந்தது. இனி ஜென்மத்துக்கும் திருடாத, மாரியாத்தா கண் திறந்து மழை கொடுத்திருக்கா, போய் புழைச்சுக்க. எல்லோர் குரலும் நனைந்திருந்தது. அலைகள் மாதிரி நீர் தழும்பிய சத்தம் கேட்டுக்கொண்டே ஏரிக்கரையின் முடிவில் இருந்த தேவதானப்பேட்டை மலை மீது கால் வைத்து நிமிர்ந்தான். வெள்ளம் மலை முழுக்க சிறு அருவிகளாகி இறங்கிக் கொண்டிருக்கும் பேரழகை எதிர்கொண்டு ஏறுகிறான். நீர்த்துளிகள் முகத்தில் மோதி சிதறி மலையில் தெறிக்க தெறிக்க ஏறி திரும்பினான். ஊர் ஈரத்தில் நனைந்திருந்தது.